Hi guys, welcome back to my channel. கொள்ளு ரசம் வைக்க கொஞ்சமாக கொள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். ரசம் வைக்க தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். வறுத்து ஆற வைத்த கொள்ளு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1.5 தக்காளி அரைச்சிக்கலாம். முழு மிளகு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஊற வைத்த புளி தண்ணியில் 1.5 தக்காளி, மஞ்சள் தூள் நல்லா கையாலே கரைச்சி விடுங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சா ரசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கரைச்சி வச்சிங்கன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் கரைச்சி வைக்கிற ரசம் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சேர்த்து கரைச்சிக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா நல்லா பொரியட்டும். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, பூண்டு, சீரகம் எல்லாம் அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இந்த மாதிரி கொள்ளு ரசம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேணும்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். மழை சீசன் அப்போ கோல்டு அதிகமாக இருந்தால் அந்த ரசம் வச்சு சாப்பிட்டா கோல்டு அவ்வளோ ஆகாது. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. கரைச்சி வச்ச தக்காளி, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொள்ளு ரசம் வறுத்து வச்சும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொள்ளு வேக வச்சு எடுத்து தண்ணியில் அலசும் இந்த ரசம் வச்சுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், ஃப்ளேவர் கொடுக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொரியண்டர் லீஃப் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்பவும் ரசம் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான கொள்ளு ரசம் கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கூடவே சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் ரசம் கூட இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys next வீடியோவில் பார்க்கலாம்.